ஸோ இன்னுமே என் ஃபேமிலியில் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறத ஒரு கன்சிடராகவே பண்ணது கிடையாது. வீட்டில் வந்து முக்கியமாக என்னுடைய அம்மா வந்து ஷி வாஸ் லைக் வெரி மச் ஃபோக்கஸ் தட் பேசிக் நாலேஜ் தேவையே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் தட் வி ஹேவ் இஸ் ஃப்ரம் பிகினர் லெவல் தான். உங்களுக்கு எல்லாமே வந்து ஆன்லைனில் படிக்கவே முடியாது. A4 பேப்பர் ஒரு நார்மல் பேப்பருக்கும் ஸ்கெட்ச் புக்கும் கார்ட்ரேஜ்க்குமே வித்தியாசம் பயங்கரமா இருக்கும். ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை 3 hours கற்றுக் கொடுத்துட்றீங்கன்னா don't put another course down. It's okay if a person is learning any course. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீங்க இப்போ எவ்வளோ டர்ன் ஓவர் எடுக்கிறீங்க? நீங்க வந்துட்டு எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல வேணா, you can tell the digits. Definitely before COVID it was like we were making very good amount, but after COVID it is 6 digits da. 6 digit dana. Okay, per month it's 6 digit only. அதுவே 6 digit only ன்றீங்க. Okay, yeah. Okay. இது வந்து pre covid post covid அப்படினு சொன்னீங்க. During covid business ஏதாவது அடி வாங்குச்சா? We had a great setback during COVID. அதனால தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவிடே இல்லனா வந்து my business would have gone to 7 digits per month. Okay. ஆனா setbackவே வந்து நீங்க வேற மாதிரி ஐயோ நம்ம क्वेश्चन தப்பா கேட்டுட்டோம் போல அப்படி நினைச்சேன். pre covid சமயம் pre covidே வந்து ரொம்ப நல்லா pick up ஆயிட்டு வந்த business. அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா like the turnover was very good at that point of time. But ஆனா after during COVID வந்து we could not have any classes because எல்லாமே skill based. So when it is completely skill based, we'll make sure that everybody should learn hands on. எல்லாமே வந்து ஆன்லைன்ல படிக்கவே முடியாது. So அந்த ஒரு இது இருக்கும்போது வந்து it is very difficult in terms of COVID time. Okay. And lockdown, this is a registered institute. So அதனால we have to go with the standard operating procedures by the government அந்த சமயம். So அதனால shut down பண்ணி தான் ஆகணும் அந்த சமயம் எல்லாமே. We couldn't have it like a tuition center or anything of that sort. So அதனால வந்து we had a very big setback during COVID. அதுலேருந்து மீண்டு வரதே வந்து ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்தது எனக்குலாம் வந்து. Okay. So 2024 is good, I would definitely say that, but the struggle was there till 2023. 100% the struggle was there till 2023. Okay. In terms of inventory எல்லாமே storage of materials, inventory வந்து நான் ரொம்ப நல்ல inventory maintain பண்ணுவேன். But after COVID வந்து இப்போதான் ஒரு 60% நான் வந்திருக்கேன் என்னோட inventory maintenance. Okay. Online classes எடுத்தீங்களா? Few courses we have online. அவ்வளவுதான். எல்லாரும் ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணி ப்ராப்பரா பண்ணா. We have recorded video tutorials and we have group sessions also. So ஒரு டைம் அவங்க அட்டெண்ட் பண்ணலனாலும் we give the recordings அந்த மாதிரி access எல்லாமே இருக்குது. ஆனா ரொம்ப ஆன்லைன் கிடையாது. ஆன்லைன் we focus only around 10% because our whole thing is offline mostly. Okay. நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பீங்க இந்த மாதிரி நான் வந்து என்னோட கோவம் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அது அப்படியே அந்த இடத்துல காட்ட மாட்டேன், நான் அப்படியே அடக்கி வச்சுப்பேன். அப்ப எங்க தான் காட்டுவீங்க? எங்க அம்மா கிட்ட. Okay. I'm also a human being, right? So அதனால இந்த question because அந்த கோவம் frustration அவளே வச்சிருக்க முடியாது. You have to vent it out. கண்டிப்பா என் அம்மா கிட்ட பாவம் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களும் திருப்பி திட்டுவாங்க சில டைம். ஓகே அவளே கொஞ்சம் காம் ஆயிடுவான்னு விட்டுருவாங்க ஒரு பாயிண்ட்ல. So அம்மா கிட்ட தான். எல்லார் லைஃப்லயும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நிறையவே இருக்கும். பட் உங்கள்ட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமா கேட்க வேண்டிய ஒரு 2 கேள்வி ஃபர்ஸ்ட்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் வில் கெட் தட் சான்ஸ். யூ காட் தட். ஸோ ஹவ் வாஸ் இட்? I was a chief guest during early 20s, not mid-20s. Okay. I think when I was 24 years old. அப்பையிலேருந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே. எப்படி இருக்கும் அது? வாட் வில் யூ டூ தேர்? நீங்கள் வந்து போய் ஸ்பீச்லாம் கொடுக்கணும் அப்படின்வாங்க. என்னுடைய மெயின் ஸ்பீச் எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் இதுதான் நான் அட்ரஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அக்கார்டிங் டு த ப்ரோக்ராம் இட் இஸ். பட் ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து என்னென்னா, என்ன படித்தாலும் ஒழுங்காக படிங்க. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் படித்தாதான் அப்படி ஆக முடியும், அந்த கோர்ஸ் படித்தாதான் அப்படி ஆக முடியும் கிடையாது. எது படிக்கிறீங்களோ நீங்கள் ஒழுங்காக படிங்க. இப்போ நான் 7th ஸ்டாண்டர்டில் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் அதை ஒழுங்காக படிக்கலைன்னா இந்த நேரத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன். அப்போலேருந்து நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் ஒழுங்காக படிக்கலைன்னா இப்போ திஸ் வில் நாட் பி தேர் அட் ஆல்.
ஸோ அதனால யூ லேர்ன் எனி திங். அண்ட் இன்னொரு கோர்ஸை வந்து இழிவா பேசக்கூடாதுன்னு சொல்வேன். ஈவன் இஃப் யூ ஆர் லேர்னிங் ஜியாகிரஃபி, இட்ஸ் ஓகே, யூ வில் ஹாவ் அ லைஃப் இன் இட். நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தாலும் உங்களுக்கு ஒரு லைஃப், ஒரு கரியர் இருக்கும் அதில் வந்து. ஸோ நான் இந்த சப்ஜெக்ட் படிச்சேன்னா தான் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் படித்தாதான் ஒரு கரியர்ன்றது டோன்ட் புட் எனிபடி டவுன். பிகாஸ் நான் வந்து எனக்கு வந்து மேக்ஸ் அவ்வளோவா வராது. ஓகே. ஐ கேன் கெட் லைக் அரவுண்ட் 60% இன் மேக்ஸ். ஸோ 10th வரைக்கும் எப்படியோ மேக்ஸ் படிச்சிட்டேன். 11th and 12th வந்து தோ ஐ வாஸ் வெரி குட் இன் சயின்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ், ஐ சூஸ் ஹோம் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் சைக்காலஜி. அது எனக்கு வந்து அந்த ஃபீல்டுடைய கிரியேட்டிவிட்டி, த ப்ரெசன்டேஷன் எங்கள் ஸ்கூலில் இருந்தது, அதெல்லாம் எனக்கு பார்த்து எனக்கு ஃபேசினேட் ஆச்சு. பிகாஸ் ஐ ஹேட் அ கிரியேட்டிவ் சைட் தட் டைம் இட் செல்ஃப். ஸோ அப்போ நான் படிக்கும் போதே வந்து நான் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, இதை எடுத்ததுக்காகவே நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால நான் எப்பயுமே நினைப்பேன் என்னன்னா, எந்த ஃபீல்ட் அண்ட் எனக்கு கிண்டல் பண்ணவங்களாம் இப்போ வந்து ஒர்க்லேயும் இல்லை, they are doing nothing, absolutely nothing. So கம்பேக்குங்க இதுதான். So they are absolutely doing nothing, including family also. Family will not keep quiet. So இன்னுமே என் ஃபேமிலியில் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறத ஒரு கன்சிடராகவே பண்ணது கிடையாது. அது என்னதான் நம்ம எவ்வளோதான் பண்ணாலும் அந்த ஃபேமிலி, அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து அவங்க நினச்ச ஒரு விஷயத்த செஞ்சால் மட்டும்தான் அவள் வந்து வாழ்க்கையில் முன்னேறா, வாழ்க்கையில் வந்து ஒழுங்காக வந்துட்டு போயிட்டுருக்கா அப்படின்ற ஒரு தாட் வச்சுருக்காங்கல்ல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல்? பிகாஸ் எனக்குலாம் வந்து இப்படிலாம் சொல்லும்போது பயங்கரமாக கோவம் வரும், நல்லா திட்டுவேன், சண்டை போடுவேன். ஒரு பாயிண்ட் இப்போ நான் பேசுறதே இல்லை, அமைதியாக உட்காந்துருவேன். நீங்கள் பேசுங்க பண்ணிட்டு போயிடுங்க. பிகாஸ் கத்தி கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே யார் எனர்ஜி இஸ் ஒன்லி கெட்டிங் வேஸ்டட். அவங்க அதே தாட்டில் தான் இருக்க போகிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ என்னை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 24/7 படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டிவி கூட அவ்வளோ பார்க்க மாட்டாங்க என் ஃபேமிலியில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து. ஸோ என்னுடைய கசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா they'll be studying only. ஓகே. ஸோ ஐ வாஸ் த ஒன்லி பர்சன் வாஸ் கம்ப்ளீட்லி ஆட் ஒன் அவுட் தட். அந்த வயசுல எனக்கு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து முக்கியமாக என்னுடைய அம்மா வந்து ஷி வாஸ் லைக் வெரி மச் ஃபோக்கஸ் தட் உனக்கு அது வருதுன்னா நீ ஒழுங்கா படி அந்த மாதிரி. ஸோ அந்த இதை வந்து ஷீ நர்ச்சர்ட் இட் வெரி வெல் டுவர்ட்ஸ் மை என்ரிச்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் லேர்னிங் எல்லாமே. ஸோ அதனால வந்து எல்லாரும் பார்க்கும்போது அவங்க எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, நான் எதாவது பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த சமயம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபேமிலி வைஸ் வந்து தே தாட் ஓகே அட்லீஸ்ட் ஆஃப்டர் 10th அவள் மெச்சோர்ட் ஆவா, 10th அப்புறமாவும் நான் எனக்கு வேண்டதான் படித்தேன். வேற எவ்ரிபடி வென்ட் ஃபார் என்ஜினியரிங், ஐ வென்ட் ஃபார் சம்திங் எல்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பட் ஐ ஹோல்ட் அ வெரி குட் ப்ரொஃபைல் நவ். இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹோல்ட் அ வெரி குட் ப்ரொஃபைல் தேன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் மை ஃபேமிலி, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் பீங் ரெகக்னைஸ்ட். ஸோ இட் இஸ் மோர் லைக் நவ் ஐ கன்சிடர் தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ஸோ ஐ ஃபீல் இட் தட் வே. ஸோ அதனால வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ மை மெயின் டாபிக் ஆஃப் addressing is don't put another course down. It's okay if a person is learning any course. First students வந்து வேர் லைக் ஃப்ரம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி தான் வந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட் வந்தாங்க. ஸோ ஷீ இஸ் ஒன் அமாங் த பர்சன் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் கேஃபெட்டேரியா, அந்த ஓனர் வந்தாங்க. அதுக்கு மட்டும் 2 அதர் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தவிர்த்து என்னுடைய adult student நான் சொல்லணும்னா வந்து Mrs. Jennifer Arul was my early student. She was the ex-NDTV head. Wow. Yeah. Okay. She was the first women broadcast journalist. So now she's in her late 70s, but still she studies under me. Wow. She still comes for classes whenever she's free, and she's been there with me since 2014. She's been traveling with me, learning different styles of calligraphy and only calligraphy. Wow. Okay. எந்த இயர் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 2014. 10 years now. Yeah. Congratulations. Thank you so much. நீங்க சொல்லும்போது மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இதுக்கு வந்துட்டு படிப்பு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை, anyone can learn this அப்படின்னீங்க. பட் இது லேர்ன் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்கில் உள்ளுக்குள்ளே இருக்கணும் இல்லையா? லைக் பென்சில் இப்படி பிடிக்கணும், இப்படி வரையணும், ஸ்ட்ரோக்ஸ் இப்படி வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பேசிக் நாலேஜ் தேவையே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் தட் வி ஹேவ் இஸ் ஃப்ரம் பிகினர் லெவல் தான் உங்களுக்கு. ஸோ அந்த பிகினர் லெவல்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறத கரெக்டாக கேட்டுட்டு பண்ணாலே யூ வில் கெட் தி அவுட்புட். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் விமன் என்கிட்ட பென்சில் ஸ்கெட்சிங் கற்றுக்கிற விமன் தே ஹவ் நெவர் ட்ரான் அட் ஆல். அவங்க வந்து காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, இல்லைன்னா மேத்தமேட்டிக்ஸ் பேக்ரவுண்ட், இல்லை இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வரைஞ்சிருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால்
The thing is basics. உங்களுக்கு பேசிக்ஸ்னா என்னன்னா வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ். உங்களுக்கு எந்த பென்சில் HB-னா என்ன, 2B-னா என்ன, 4B-னா என்ன, 2H பென்சிலா எந்த பென்சில் எதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ பேப்பர்ஸ் எந்த மாதிரி பேப்பர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் GSM, அதெல்லாமே ரொம்ப முக்கியம் வந்து. ஸோ இதெல்லாம் இஃப் யூ லேர்ன் ஒன்லி அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அவுட்புட்டாக உங்களுக்கு வரும். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு A4 ஷீட்ல வரைகிறதுக்கும் ஒரு ஸ்கெட்ச் புக்கில் வரைகிறதுக்கும் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பெஷல் போர்ட்ஸில் வரைகிறதுக்கும். ஸோ உங்களுக்கு ஐவரி போர்ட்ஸ் இருக்குது, கார்ட்ரேஜ் ஷீட்ஸ்ன்றது இருக்குது, கார்ட்ரேஜ் போர்ட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஒரு A4 பேப்பர் ஒரு நார்மல் பேப்பருக்கும் ஸ்கெட்ச் புக்கும் கார்ட்ரேஜ்க்குமே வித்தியாசம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் கிராஃப்ட் ஒர்க்லாம் வந்து சொல்லி தரேன்னு சொன்னீங்க, அதில் என்னென்ன கோர்சஸ் சொல்லி தரீங்க? ஸோ டிஃப்ரெண்ட் parts of the world உள்ள courses, like for example decoupage, it's a craft from France. Fomiran flowers இருக்கு, it's a craft from Iran. Russian sculptural painting from Russia. அதுக்கப்புறமா different kinds of greeting card making from the US. அதுக்கப்புறமா ஸ்கிராப் புக்கிங் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து லைக் இது நம்ம எப்படி ஆல்பம்ஸில் ஃபோட்டோஸ் போடுவோமே, யூஎஸில் யூகேலலாம் அந்த மாதிரி ஃபோட்டோ ஆல்பம்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களே ஆல்பமே பண்ணிட்டு அதில் வந்து ஃபோட்டோஸ் ஒட்டுவாங்க. ஓ ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்கிராப் புக்கிங் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா டெக்கோ கிளே ஃப்ரம் ஜப்பான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் லைக் பேப்பர் டோல்னு ஒரு கிராஃப்ட் இருக்குது, 3D டெக்கோபாஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து யூஎஸில் கிரேட் டிப்ரெஷன் அந்த சமயம் வந்தது. தென் சாஸ்பெஸோ டிரான்ஸ்பரண்ட் ஒரு கிராஃப்ட் இருக்குது, தட்ஸ் ஃப்ரம் இட்டலி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மெயின் கிராஃப்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே. எவ்வளோ டேஸ் கோர்ஸ் மேம் உங்களுக்கு? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த இட்டாலியன் கிராஃப்ட் சாஸ்பெஸோ அப்படி கற்றுக்கிறீங்கன்னா it just requires 3 hours. டோட்டலாகவே வெறும் 3 hours? No, we are not kidding. We have people who have studied. We have hundreds of people who have studied here. ஓகே. என்னால் நம்ப முடியல ஆக்சுவலி. லைக் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை 3 ஹவர்ஸில் கற்றுக் கொடுத்துட்றீங்கன்னா வாவ், மைண்ட் ப்ளோயிங். கற்று மட்டும் கொடுக்கலாம், அவங்க பண்ணுறீங்க முடிக்கிறதே 3 hours. ஓகே. அவங்க ப்ராப்பர் அவுட்புட் எடுத்துகிட்டு போகிறதே வந்து 3 hours தான். ஷாக்கு மேலே ஷாக்காக கொடுக்குறீங்க மேம். ஓகே. இப்போ வந்துட்டு என்னன்னா, நீங்கள் வந்துட்டு எனக்கு கேலிகிராஃபி பற்றி நிறைய சொன்னீங்க அண்ட் மற்ற ஆர்ட் ஒர்க்ஸ் பற்றியும் சொன்னீங்க. ஏதாவது இப்போ உங்களால் எங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்க முடியும்? Sure, definitely. ஸோ மச் ஃபார் ஷேரிங் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் மேம். எனக்கு வந்து நிறைய ஷாக் கொடுத்தீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. யூ கேவ் மீ சர்ப்ரைசஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங். Thank you so much for the opportunity. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.